அதானி நிறுவனத்திடம் தமிழக மின்சார வாரியம் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட விலையான ரூபாய் 1 காசுக்கு மின்சாரம் வாங்கி வருவதாக அதானி நிறுவனமே கூறும்போது எந்த அடிப்படையில் ரூபாய் 10 காசுக்கு ஒரு யூனிட் மின்சாரம் வாங்குவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிடுகிறார் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அதானி நிறுவனத்திடமிருந்து தமிழக மின்சார வாரியம் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதாகவும் அதானி தமிழக முதலமைச்சரை சந்தித்ததாகவும் வரக்கூடிய ஆதாரமற்ற செய்திகளை பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட ரீதியாக என்று மின்சாரத்துறை அமைச்சர் நேற்று அறிக்கை மூலமாக எச்சரித்திருந்தார். இந்த நிலையில்தான் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்ட அறிக்கையில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதானி நிறுவனமே வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து தற்போது வரை அதானி நிறுவனத்திடம் மின்சாரத்தை கொள்முதல் செய்து வருவதாகவும் அதிலும் குறிப்பாக உயர்த்தப்பட்ட விலையான ரூபாய் 0.01 என்ற அளவில் ஒரு யூனிட்டுக்கு செலவு செய்து அதானி நிறுவனத்திடம் தமிழக அரசு மின்சாரத்தை கொள்முதல் செய்து வருவதாக அந்த நிறுவனமே தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனை மறைப்பது ஏன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டிருந்த அறிக்கையில் ரூபாய் 61 என்ற அடிப்படையில் ஒரு யூனிட்டுக்கு செலவு செய்து மின்சாரத்தை வாங்குவதாக கூறியிருந்த நிலையில் அதே அறிக்கையில் மற்றொரு இடத்தில் ரூபாய் 45 காசுகள் முதல் ரூபாய் 31 காசுகள் வரை தனியார் நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்தங்கள் மூலமாக மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுகின்றது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த முரண்பாட்டை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இது குறித்து அமைச்சர் தெளிவாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அரசின் தவறுகளுக்கு மக்களின் வரிப்பணத்தை எடுத்து செலவு செய்யும் பொழுது மக்கள் நலன் சார்ந்த கேள்விகள் எழத்தான் செய்யும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அதற்கு பதிலளிக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் அதை விடுத்து வழக்கு தொடருவோம் என்று மிரட்டல் விடுப்பது எந்த தவறையோ மறைக்க நடக்கும் முயற்சியாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அண்ணாமலை இதற்கு எல்லாம் பாஜக பணிந்து செல்லாது என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெளிவாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு தன்னுடைய அறிக்கையினை வெளியிட்டுள்ளார்.